ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் நெய்வேலியிலேருந்து எங்களுக்கு பலாப்பழம்லாம் வந்திருக்குது. பலாப்பழம் வந்திருக்குது. நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சமைக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி சமையலையும் பலாப்பழத்தை பற்றியும் எங்கள் நெய்வேலியை பற்றியும் நாங்கள் இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, காலையிலே வேலையை ஆரம்பித்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சிட்டோம்னா வேலை தான் அன்றைக்கி ஃபுல்லாக. அடுப்புக்கு வேலை தான். நம்மளுக்கு எப்படி வேலையோ அதே மாதிரி அடுப்பும் ஓயாது. பால் வச்சாச்சு. பால் வச்சுட்டு அடுத்தது காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலைகளை போய் சுறுசுறுப்பாக பார்க்கணுமேன்னுட்டு எனக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன வேலை இருக்குன்றதை நான் யோசிச்சுக்கிட்டே நான் இந்த காஃபியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பா, எங்கள் பேத்தி இருக்காங்களே, அவங்க எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே அதை பாருங்க, காஃபியை குடிச்சிட்டு ஒரு பன்னை சாப்பிட்டுட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறேன். நான் இன்றைக்கி காலையில் முதல் வேலை எனக்கு செடி பார்க்குற வேலைன்னு அன்றைக்கி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி இங்கே வந்துட்டேன். ஒரு காற்று அடிச்சுது, சரியான காற்று அடிச்சுது மக்களே. இந்த காற்று அடித்ததில் எல்லாம் இந்த பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த துணி புடவையெல்லாம் நிழலுக்கு கட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், எல்லாம் அருந்துக்குச்சு. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. அது இன்னொரு நாளைக்கு தான் சரி செய்யணும். அதுக்குள்ளே செடிங்களுக்கு இன்றைக்கி வேலை எனக்கு நிறையா இருக்கிறதுனால செடிங்களுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு போய் மற்ற கீழே வேலையை பார்க்கலாம். அப்புறம் நான் மறுபடியும் மொட்டை மாடிக்கு வர்றதுக்கே எனக்கு டைம் இருக்காது. நடுவுலலாம் வரவே முடியாது. வீட்டு வேலையை விட்டுட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம். முதல்ல நிறைய வச்சுருந்தோம். கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போய் வர வேலை இருந்துச்சு, கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இப்போ வாங்கி மறுபடியும் நாங்கள் புது செடியெல்லாம் வச்சுருக்கோம். அது இப்போ தான் கொஞ்சம் பூவெல்லாம் நல்ல செடி தான், அருமையான செடிங்க எல்லாம் வச்சது அருமையாக பூ பூத்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் போய் மொட்டை மாடியில் போய் தண்ணி போட்டு பார்த்துட்டு நானும் வருவேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இந்த செடி கொடிங்களை காலையிலே போய் பார்த்தா தான் ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக நல்லா சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் எவ்வளோ தான் நம்ம ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும், பொழுதுபோக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும் இந்த செடி கொடிங்களை போய் பார்த்துக்கிட்டு அதுங்களுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு மொட்டு, மறுநாள் ஒரு மொட்டு இன்றைக்கி பார்ப்போம். பார்த்தா மறுநாளைக்கு அந்த மொட்டு பூக்கிற மொட்டை அன்றைக்கி பார்த்துட்டு வருவோம். மறுநாளைக்கு இது பூக்கும் அப்படின்னுட்டு நினச்சிட்டு போவோம். திருப்பி நம்ம மறுநாள் போய் பார்க்குறப்ப அது பூத்து இருக்கிறப்ப நம்ம மனசில் என்னமோ அன்றைக்கி ஒரு குழந்த புதுசாக நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசில் அந்த பூவை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருது போகுது. கஷ்டங்கள் வர்றப்ப, ரொம்ப மன அழுத்தம் வர்றப்ப, கஷ்டங்கள் வர்றப்ப நம்மளை தேடி அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லாமையே சில பேர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. ஆனால் சொல்லியும் தெரிஞ்சும் கூட சில பேர் வரமாட்டாங்க. இதுலேயே நம்மளுக்கு எப்படி மனுஷாளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது நான் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன, ஆனால் மனுஷாள்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஒரு பழகுறத விட இந்த மாதிரி ஒரு செடி கொடிங்களோடு போய் நம்ம ஒன்றி அதுங்களோட நம்ம இதில் இருக்கிற சந்தோஷமே வேறு தான் நம்மளுக்கு உண்மையில். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எத்தனை வேலை இருந்தாலும் நான் போய் செடிங்களை போய் ஒரு வட்டு பார்த்துட்டு வந்தால் தான் அன்னைக்கு பொழுது எனக்கு நல்லா இருக்கும். இது ஓஸ் தண்ணி மேலே ஃபாஸ்ட்டாக வராது, வேகமாக வராது. அதனால் அந்த வாளியில் பிடிச்சி மேலே உயரத்தில் இருக்கிற செடிக்கு மட்டும் வாளியில் பிடிச்சி நான் ஊற்றுவேன். இந்த வெயில் அதிகமாக இருக்கவும் அந்த பேக் ஒன்று அருந்துருச்சு, கிழிஞ்சிருந்துருக்கு, எனக்கு தெரியல. நான் டக்குன்னு அதை இப்படி இழுத்தம் பாருங்கள், அந்த இடம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் தண்ணி ஊற்றினா கீழே ஒழுகும். அதை நான் அப்படியே வாளியில் பிடிச்சிட்டு, அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாது. அது மண் நம்ம காசுக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம், மண்ணும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. இது வெத்தலை கொடி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ தான் புதுசாக வச்சுருக்கோம். அதனால் அதை நாங்கள் நிழலில் வச்சுட்டோம், வெயிலில் தெரியக்கூடாதுன்னுட்டு. இந்த டப்பா தண்ணி எதுக்கு வைக்கிறேன்னா, இந்த டப்பா தண்ணி எப்பனாவது போனால் ஒரு அவசரத்துக்கு அந்த இடத்துல தண்ணி வேணும். என்னதான் இருந்தாலும் பைப் இருந்தாலும் அது தண்ணி நம்மளுக்கு இந்த டப்பாவில் இருக்கிற தண்ணி ஏதோ ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகணும். அது மட்டும் நான் பிடிச்சி வச்சுட்டு வந்துடுவேன். இங்கே வேலையை முடித்தா தான் நான் கீழே போய் திருப்தியாக மற்ற வேலைங்களை நான் பார்ப்பேன். இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டு போனேன்னா நான் திருப்பி இங்கே வர்றதுக்கு எப்படியும் 1 நாள் 2 நாள் கூட ஆகும். 1 நாள் ஆகும், 1 நாள் விட்டு 1 நாள் விடுவேன். அப்படி இல்லைன்னா 2 நாள் கூட ஆகும். இது
இது கற்பூரவள்ளி மக்களே. இது கற்பூரவள்ளி செடி தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, நம்ம துளசியும், கற்பூரவள்ளியும் கலந்து சளிக்கு நம்ம ஊற்றுவோம் பார்த்தீங்களா? வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம கஷாயம் காய்ச்சும் குடுப்போம். இல்ல நம்ம கையில அது செஞ்சும் குடுப்போம். ஆனா, அந்த சாறு பிழிஞ்சு குடுப்போம். அது ரொம்ப யூஸ் ஆகும். அது எனக்கு வந்து இந்த செடி வந்து எப்படி வந்து இது எங்க வச்சாலும் ஒரு குச்சிய வச்சாலும் அது வந்துரும் கற்பூரவள்ளி. ஆ. என்னது கற்பூரவள்ளி இது ஒரு செடி வந்து ஒரு குச்சி வச்சாலும் வந்துடும். நான் எங்கே பார்த்தாலும் அந்த குச்சி ஒடிஞ்சா கீழேயே போட மாட்டேன். அடுத்த இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சுருவோம் வந்துரட்டும்னு சொல்லி. அதனால் வந்து அது வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேஸ்ட்டே ஆக்க மாட்டேன். அதே மாதிரி அது அங்கேயும் ஒரு ஜாடியில் வச்சுருக்கேன். அங்கேயும் ஒரு ஜாடியில் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நான் கீழே போய் மற்ற வேலைங்களெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு போகிறேன் மக்களே. கீழே வந்தால் கீழேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அதில் அதை பாருங்கள் கத்திரிக்காய் செடி வச்சா இப்போ தான் காய்ச்சி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அடுத்தது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடியிலேயே ஒரே ஒரு காய் வந்துருந்துச்சு. ஆனால் நல்ல பெரிய காயாக வந்துருந்துச்சு. எனக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் விட்டு அது முத்தி போயிடும். சரி அந்த காயை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னுட்டு பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். இந்த காயும் கத்திரிக்காயும் பறிச்சுட்டு வந்துடலாம். அந்த பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வெண்டைக்காய் பூ வந்து நம்ம என்னமோ ரோஸ் ஆட்டமும் செம்பருத்தி ஆட்டமும் பார்க்குறதுக்கு இருக்குது. இதை பாருங்கள் மக்களே. இதுதான் நான் காலையில் பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காய். இது இத்தனையும் இருந்துச்சு. ஏன் வேஸ்ட் ஆக்குவானேன்னுட்டு. இதா பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர்லேருந்து வந்த பலாப்பழம். எல்லாம் நெய்வேலி பலாப்பழம். எங்கள் ஊர் நெய்வேலி தான் பலாப்பழம். அது நான் பாதி கட் பண்ணிவிட்டு பாதி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணால் நடக்க முடியல வழியில். செம்ம வாசம் தூக்குது. இந்த இடத்துலையே நடக்கவே முடியல. அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். உள்ளார கிச்சனுக்கு வந்தாச்சு வேலைக்கு. இனிமேல் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். இதுலேருந்து அரிசியை வந்து ஊற போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டே நான் அரிசி எப்பயுமே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அரிசி நான் ஊற வச்சுருவேன். அரிசியை ஊற வச்சுட்டு இதை பாருங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே இதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன். இந்த இப்போ சின்ன வெங்காயம் உரிக்க வந்துட்டேன் வெளியில் வாசலில் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு கிச்சனுக்கு போயிடுவேன். காய் அரியணும். அடுத்தது தக்காளி அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நிறையா வேலையாக இருந்தால் கீழே உட்காந்து தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் அறிவேன் மக்களே. என்னால் நின்றுட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாது அதிகம் ரொம்ப நேரம். முடிச்சிட்டேன். அதையும் முடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது கறியை சிக்கன் எடுத்து எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு நான் சின்ன வெங்காயம் போடுவேன் எப்பயுமே. கொத்தமல்லியும் சின்ன வெங்காயமும் பச்சையாக சின்ன வெங்காயம் வதக்க மாட்டேன். பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் மக்களே. அது ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிரியாணிக்கு உள்ள பொருளுங்க. இன்றைக்கி கிச்சனில் சமைக்கல. இன்றைக்கி நாங்கள் போர்ட்டிகோக்கு வந்துவிட்டோம் சமைக்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி வந்து நான் பிரியாணிக்கு தாளிக்க போகிறோம். இன்றைக்கி நான் எப்படி பிரியாணி செய்கிறேன், என்ன மாதிரி செய்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இது நான் இந்த மாதிரி தான் இப்படி தான் நான் பிரியாணி செய்வேன். பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பார்க்குறதுல ஏதாவது இது இருந்துச்சுன்னா, ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெய் காய வச்சுட்டேன். எடுத்துனே எதுவுமே போட மாட்டேன். முதல்ல நான் வெங்காயம் தான் போடுவேன். பச்சை மிளகா போட்டால் கூட தெறிக்கும் ரொம்ப அப்படின்னுட்டு முதல்ல வெங்காயம் போட்டுருவேன். ஏன்னா அது கொஞ்சம் வேகமாகவும் எரியும். வெங்காயம் போட்டால் ரொம்ப கருகாது எதுவுமே. அதனால் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவேன். வதக்கிட்டு கூட அதை பாருங்கள் பச்சை மிளகாயை போடுவேன். இது ரொம்ப வெடிக்காது அதிகமாக பச்சை மிளகா அதுக்கப்புறம் போட்டால். ஆனால் நல்லா வதங்கும். ஏன்னா வெங்காயம் வந்து நான் வந்து இப்படி பச்சையாக எடுக்க மாட்டேன். நான் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் அதை பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்குவேன். அதுக்குள்ள பச்சை மிளகா வதங்கிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிப்பேன். இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிப்பேன் மக்களே. நல்லா வதக்கிட்டு அடுத்தது தக்காளி போடணும்ப்பா. அடுத்தது தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்க வேண்டியது தான். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் தக்காளியும் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கின மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் தான் நான் கரம் மசாலா போடுறேன். பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன் பார்த்தீங்களா, அந்த கரம் மசாலா நான் பொடி தான் பண்ணி வச்சுக்குவேன். பட்டையெல்லாம் முழுசாக எப்பயும் போட மாட்டேன், பொடி பண்ணி வச்சுக்குவேன். அதனால் அதை வந்து போட்டு வதக்குவேன். கரம் மசாலா வந்து இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து பொடி வந்து முதல்ல போட்டால் கருகும், சீக்கிரமாக கருகிடும். அதனால் அதுக்கப்புறம் போட்டால் வாசமாக இருக்கும். இப்போ தனி மிளகாத்தூள் போடுறேன். தனி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா வதக்கிடுவோம்ப்பா. நல்லா வதக்கிட்டு அடுத்தது இந்த பச்சை வெங்காயம் அரைச்சோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி தலையும் பச்சை வெங்காயமும் அரைச்சோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் வதக்கிட்டு அடுத்தது தயிர் தான் ஊற்ற போகிறேன். தயிர் ஊற்றிடுவேன். கொஞ்சம் கூட தான் ஊற்றுவேன் தயிர் நான் எப்பயும். அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, தயிர் வந்து ஊற்றிட்டு நல்லா வதக்கினோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே அதுலேருந்து எண்ணெய் வரும் மேலே. நல்லாயிருக்கும் அது வதக்கினா அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதை வதக்கிட்டு அடுத்தது கறியை போட வேண்டியது தான். கறி போட்டு
கறியை நல்லா கிளறுவோம். நல்லா அந்த சாந்து உள்ளே ஏறுற வரையும் கறியை நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். கறியை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த கறி சாந்து ஏறுற வரையும் நான் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து அளந்து நான் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி போடுறேன். நான் ஒன்றும் பாசுமதியோ ஜீரக சம்பாவோ போடல. வீட்டு அரிசி நல்ல அரிசி, அருமையான அரிசி, அது போட்டுக்குவேன். அதை போட்டு ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். அதுக்கு பிற்பாடு நான் கொண்டு வந்து இந்த தண்ணி ஊற்றி அந்த கொதிக்கிற நிலைக்கு வர்றப்பே நான் அரிசி போட்டுருவேன். கொதிக்கலாம் விட மாட்டேன். கொதிக்கிற நிலைக்கு வர்றப்பே நான் அரிசியை போட்டுருவேன். அரிசியை போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு கிண்டி விடுவேன். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சாந்தோடு அந்த அரிசியோடு அந்த கறியோடு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து நல்லா தண்ணி வந்து இதாகணும், கம்மி ஆகணும் தண்ணி. அது வரையும் அந்த பாருங்கள் வேகுது, நல்லா வேகுது. நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஈஞ்சினா தான் தம் போடுவேன். இப்போ தண்ணி ஈஞ்சிடுச்சு, தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு. அரிசி 3/4 பதம் வந்துருச்சு. சாதம் 3/4 பதம் வந்துருச்சு. தொட்டு பார்த்தாச்சு. தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. தண்ணியெல்லாம் கம்மியாயிட்டு இதோட இப்படியே நம்ம அடுத்தது கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் தூவி விட வேண்டியது தான். தூவி விட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்க வேண்டியது தான். நான் ரொம்ப நெய்யெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்ப்பா, அதிகமாக கம்மியாக தான் சேர்த்துப்பேன். நெய் ஊற்றி அப்படியே தம் போட்டு வச்சிட வேண்டியது தான். நெய் ஊற்றி தம் போட்டு வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு அப்படியே மெல்லமாக சிம்மில் வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு பார்த்துட்டிங்களா, போட்டாச்சு. அடுத்தது இன்னும் தம் போட வேண்டியது தான் வேலை. இது நல்லா அப்புறம் நல்லா மேலே லாஸ்ட்டாக தான் நான் கொத்தமல்லி புதினாவே போடுவேன். பாருங்கள், வாழை வைக்கிறேன். சில நேரம் நியூஸ் பேப்பர் போடுவேன், சில நேரம் வாழை அது இல்லைன்னா வாழை வைப்பேன். அதிகமாக வாழை தான் வைப்பேன். சரி மக்களே, வாங்க தம் எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆச்சு தம்மு வச்சு. இப்போ தம் எடுத்துடலாம். தம் எடுத்துகிட்டு பிரியாணி எப்படி கரெக்டாக வெந்திருக்கா இல்லை எப்படி ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மக்களே, சூப்பராக வெந்திருக்குது, அருமையாக. அதை பாருங்கள், சாதம் நல்லா பொலன்னு அருமையாக வந்திருக்குது. சாதம் நல்ல கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கலர் தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் மக்களே. எப்பயுமே அவங்க இந்த கலர் தான், டேஸ்ட் எப்படியோ கலர் வேணுன்றுவாங்க. பாருங்களேன் எப்படி கலர் இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே நீங்களே. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும் அந்த பிரியாணி. இதோ கிரேவி ரெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே உள்ளே கிரேவி முடிச்சுட்டு அந்த வேலை இங்கே உள்ளே முடிச்சாச்சு. இது பிரியாணியும் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு தயாராகி வெங்காய பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குது. முட்டை, கிரேவி, பிரியாணி. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. சாப்பிட வாங்க மக்களே. எல்லாம் நல்லா இருக்குதுங்களா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன, சாப்பாடு சமைச்சிட்டா அதோடைய வேலை முடியும் சொல்லுங்கள் மக்களே. அடுத்தது நம்மளுக்கு பாத்திரம் தான் பாருங்கள், அவ்வளோ பாத்திரம். அது வேலை முடிஞ்சுது. பாத்திரத்தை கழுவிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வைக்கிற வேலை இருக்குது. அதையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு அடுத்தது அந்த வேலையை முடிச்சுன்னே பலாப்பழம் அறுக்க போயிட்டேன். பாருங்கள் மக்களே, பலாப்பழம் எப்படி அறுக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். பலாப்பழம் அறுக்கிறப்ப எப்பயுமே எண்ணெய் நம்ம வச்சுக்கணும். பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டு மக்களே, நம்ம வந்து பலாப்பழத்தை எண்ணெயை வச்சுட்டு அந்த இதில் அறுத்தோம்னா, கத்தியில் அறுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு பால் வரும் பிசுன்னு. அது வந்து நம்ம கையில் ஒட்டாது மக்களே. எப்பயுமே ஒட்டாது, நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த எண்ணெயை வந்து கையிலையும் தடவிக்கணும், அதை பாருங்கள் கையிலையும் தடவிக்கணும், கத்திலையும் நம்ம தடவிக்கணும். அப்போ தான் அந்த பால் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து இதாகாது, ஒட்டாது கையில். பலாப்பழம் அழகாக சொலையாக வந்துருச்சு. இது வந்து வெட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்ததே எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் அருமையாக பலாப்பழம்லாம் அருமையாக வெட்டுவார். எங்கள் நெய்வேலியில் பலாப்பழம் தான் ஃபேமஸ். மாங்காவும் அதே மாதிரி ஃபேமஸ். எங்கள் நெய்வேலியில் யார் வீட்லேயும் மாங்காய் மரம் பலாமரம் இல்லாத வீடே கிடையாது மக்களே. சரிங்க மக்களே, சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு, டீ டைமும் வந்துருச்சு. நாங்கள் போய் டீ போட்டு குடிக்க போகிறோம். நீங்களும் டீ போட்டு குடிங்க. எங்கள் வீடியோவை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.